கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட பிரசங்கி 9வது அதிகாரம் 11 பார்க்கும்பொழுது, ஓடுவதற்கு வேகம் இருந்தால் போதாது, வேகங்களோட வேகமும் போதாது, யுத்தத்துக்கு சௌரியவான்கள் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமானுடைய புத்தி இருந்தாலும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்கள் அறிவும் போதாது. எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா சமயம் வேணும். சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும் என்று பிரசங்கி எழுதியிருக்கார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் சமயம் ஏற்ற நேரமும் ஆண்டோடைய திட்டம், அவருடைய சித்தம் நமக்கு வேணும். அவருடைய செயல் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு ஞானம் இருந்தாலும் சரி, நமக்கு ஐஸ்வர்யம் எது இருந்தாலுமே தெய்வ செயல் இருந்தாலும் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சமயம் வேணும். அவர் அதனதின் காலத்தில் எல்லாமே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்க 3:11 பார்க்கும்பொழுது அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்போது அதனதின் காலம். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள், பிள்ளைக்கு எதிர்பார்க்கிற வேலை, எதிர்பார்க்கிற திருமணம், அப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு எது எது என்னென்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஆர்டர் வச்சுருக்காரு. அந்த நேரத்தில் தான் நம்ம இப்போ திருமண காரியங்களை பார்த்துட்டு இருப்போம். நம்ம இப்போ பார்த்துருப்போம். ஆனால் தேவன் எப்போ வச்சுருக்காரு நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் ஆர்டர் வச்சுருக்காரு நமக்கு தெரியாது. அப்போ அந்தந்த நேரத்தில் அவர் கரெக்டாக செய்வார், பெஸ்ட்டாக செய்வார். அதுக்காக நேரம் வேணும், அவர் வைத்திருக்கிற நேரம் வேணும். அந்த நேரத்தில் தான் ஆண்டு செய்து முடிப்பார். அப்போது காணவர் திருமணத்தில் கூட திராட்சரசம் குறையப்படும் பொழுது அவன் தாயார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சரசம் குறைவாக இருக்குன்னு சொல்லும்பொழுது கூட, ஸ்திரியே உனக்கு எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலை. அப்போ அங்கே அற்புதம் செய்யறதுக்கு ஒரு வேலை வச்சுருந்தார். அந்த நேரத்தில் தான் ஆர்டர் செய்வார் கரெக்டாக. அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைக்கலாம், இத்தனை மாதம் இத்தனை வருடம் நான் ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் உயர்வே இல்லை, ஏன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பார்க்க முடியல, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்ம நிறைய கேள்விகள் நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஜெபத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்ற நேரத்தில் நான் உனக்கு செய்வேன். அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் எந்த நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய வேலை. நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நம்ம என்ன தேவைன்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ நிச்சயமாக ஜெபத்தை கேட்குற தேவன் அதனதின் காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார்னா நேர்த்தியாக செய்வார். கண்டிப்பாக அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆனால் ஏற்ற நேரத்தில் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. சீக்கிரத்தில் நீங்கள் எடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எல்லாருக்கும் எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டுருங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அதுதான் ஆண்டோடைய காரியம். யோசிப்பு எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ அதே இடத்துல தான் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்துறார் பாருங்க. அங்கே எவ்வளோ அவமானப்பட்டிருப்பான், எவ்வளோ நிந்திக்கப்பட்டிருப்பான், தவறான ஒரு கெட்ட பேரில் தானே அவன் இருந்திருப்பான். ஆனால் அதே இடத்துல தான் தேவன் அவனை உயர்த்துறார் பாருங்கள். அப்போ எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் அவனுடைய சமூகத்தில் கேட்குறீங்களோ உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் முடிவு கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அந்த வேலையிலும் கர்த்தாவே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் ஏற்ற நேரத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்து உங்கள் நாமத்தை நீ மையப்படுத்த முடியும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.